எங்கேயோ ஒரு பொண்ணு காம்படிஷன்ல ஒரு பையன் தன்னை தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பழி வாங்கணுங்கிறதுக்காக மறுநாள் காலேஜுக்கு அவன் ஃபீஸ் கட்டுறதுக்காக வந்திருப்பான். அந்த ஃபீஸ் அவனை டைமுக்கு கட்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறங்கிற பேர்ல அவன் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை இவ எடுத்திருப்பா. அவன் ஃபீஸ் கட்ட பணத்தை தேடும் போது பணம் இருக்காது, எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தேடி வரும்போது அந்த பொண்ணுகிட்ட அந்த பணம் இருக்கிறது தெரியும். உடனே அந்த பொண்ணுகிட்ட அந்த பணத்தை கேட்டு வாங்குறதுக்காக போனா பக்கத்துல இருக்கிற அவளோட ஃப்ரெண்டு அந்த பணத்தை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுருவான். இதுக்கப்புறம் நீ எப்படி ஃபீஸ் கட்டுறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்க கிட்ட சவால் விட்டு போயிடுறாங்க. இவன் ரொம்ப பாவமா பிரின்சிபல் கிட்ட போயிட்டு டைம் கேட்கறான், ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் பாவம் பார்த்து ஒரு நாள் டைம் கொடுத்துருப்பாங்க. ஆனா மறுநாள் ஆனதுக்கு அப்புறமா அவனால பணம் அரேஞ்ச் பண்ணவே முடியல. மணி வேற 10 போகுது. 10 மணிக்குள்ள ஃபீஸ் கட்டலன்னா நம்மளுக்கு இந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்காது, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். பக்கத்துல அந்த பொண்ணு வேற வந்து வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா, உன்னால ஃபீஸ் கட்ட முடியாது, அதனால இந்த காலேஜ்லயே உனக்கு அட்மிஷன் கிடைக்காது, இந்த காலேஜை விட்டு ஓடத்தான் போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனா 10 மணி ஆக போகும்போது கரெக்டா அவனோட ஃப்ரெண்டு வந்து ஃபீஸை கட்டிடுறா. ஸோ அதனால அட்மிஷனும் இவனுக்கு கிடைச்சிருச்சு. இருந்தாலும் அவளுக்கு கோவம் வருது, எப்படியோ இந்த காலேஜ்ல நீ அட்மிஷனை வாங்கிருக்கலாம், ஆனா உன் இந்த காலேஜை விட்டு துரத்தாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு அவளோட காலை பிடிச்சி தடுக்கி விடவும் சேர்லயே விழுந்துடுறா. அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி தன்னை அவமானப்படுத்தின பையனை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.